இப்படி நீட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளார போகும். இப்படி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, காரத்தூள், பெப்பர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி இப்படி பேஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சு மூடி ஊற வச்சுடுங்க. ஒரு வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நட்டு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டு வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் அதையும் போட்டு மசாலா போட்ட வெண்டைக்காயும் இதில் போட்டுடலாம். நான் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கினேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடிடலாம். அதாங்க ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கு வேணாலும் எந்த சாதத்துக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.